தற்போது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கோடை மழை காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் வால்பாறையில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை காரணமாக இடியுடன் மழை பெய்யக்கூடும். இப்போ லோ ப்ரெஷர் ஏரியா நாளைக்கு ஃபார்ம் ஆகுது. சவுத் பே ஆஃப் பெங்காலுக்கு தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதியில் நாளைக்கு உருவாகக்கூடும். 27ஆம் தேதி காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தற்பொழுதைய நிலவரப்படி அது புயலாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரப்படும். அது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அடுத்து நாளைக்கு இன்னும் வரக்கூடிய தினங்களில் எந்த பகுதி கடக்கும், கரைக்கு வருகிறதா அல்லது கரையை ஒட்டி செல்கிறதா என்று பார்க்கலாம். சென்னை இப்போ இந்த மாதிரி வெப்பமாக இருக்குது. இந்த சிஸ்டம் வந்தால் தான் நமக்கு மழை. புயலாக மாறினா அதுக்கு பேர் என்ன பேர்? புயலாக மாறும்பொழுது சொல்லலாம் ஃபானிங்கிற பேர். அப்போ பார்க்கலாம். புயலாக மாறும் முதல்ல தெற்கு வங்கக்கடல் பகுதியின் மத்திய பகுதியில் நாளை ஏப்ரல் 25ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது ஏப்ரல் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். மேலும் இது ஏப்ரல் 27, 28 ஆகிய தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். மீனவர்கள் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கோடை மழை காரணமாக மழை பெய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் வால்பாறையில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அடுத்த வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். இப்போ எதுவும் உருவாகலை, எதுவுமே உருவாகலை. நாளைக்கு தான் உருவாகும். இப்போதான் இந்த பகுதி இதுவாயிட்டு இருக்கு.